நிறைய கோரிக்கைகள் அது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி அக்ரிமெண்ட் பேஸ்டு கான்ட்ராக்டர்ஸுடைய கோரிக்கைகள்லாம் நாங்கள் வந்து சீராய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசி அனைவருக்கும் ஒரு நல்ல முடிவை நாங்கள் சொல்லுவோம். சிஎம் ஃபங்க்ஷன் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல நிறைய பாடப்புத்தகங்கள்ல மறைந்த முதல்வர் கருணாநிதி பற்றிய சில பகுதிகள்லாம் இருந்தது. ஸோ இப்போ ரிவைஸ் பண்ண போகிற அந்த டெக்ஸ்ட் புக்கில் அதெல்லாம் இடம்பெறுமா ஒன்று. ரெண்டாவது, காலங்காலமாக பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன் குவாலிட்டியில் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமையே இருக்குது. சவுத்து வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, நார்த்து ஃபுல்லாக வந்து டவுனாக இருக்குது. இதுக்காக பல ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கூட இன்னும் அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது வரலை. நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்முடைய அரசாங்கம் என்பது வேற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வன்மத்தையோ பகைமையோ பாராட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வேற்றுமைக்கு பதிலாக ஒற்றுமை. அது அரசியல் ரீதியான ஒற்றுமை மட்டும் கிடையாது. சிலபஸ் உள்ள கூட பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் சொல்றதுபடி ஆண் பெண் வடக்கு தெற்கு அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லோரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடிய ஒரு ஒரு அரசாங்கமாக தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கும். எனவே அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகிறது என்பதை அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம். எங்களுடைய கண்மணிகளுக்கு உங்கள் மூலமாக மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது. இதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். அது குறித்தான அந்த நேரலை காட்சிகளை பார்த்தும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட பின் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த அந்த பேட்டியையும் பார்த்தும், தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் 8,70,643 பேர். இதில் தேர்ச்சி பெற்றோர் விகிதங்களானது பார்த்து வருகிறோம். மாணவிகள் 96.47%, மாணவர்கள் 92.15% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். 10ஆம் வகுப்புக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தேர்வு கடந்த 11/3 அன்று நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை என்பது 8,70,643. இது மாணவியர்களை பொறுத்த வரைக்குமே 4,35,247 மாணவிகள் எழுதியிருந்தார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே 4,35,396 மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மொத்தம் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது 8,21,105, கிட்டத்தட்ட 94.31% மாணவர்களுடைய தேர்ச்சி என்பது இருக்கிறது. கடந்த ஆண்டை போல மாணவிகள் தான் அதிக அளவில் இந்த ஆண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது 96.47% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே 92.15 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட 4.32% மாணவியர்கள் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த தேர்விற்கு வருகை தராதவர்களுடைய எண்ணிக்கை என்பது 11,000 கடந்திருக்கிறது. கடந்த மார்ச் 2025 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 8,71,239 இருக்கிறது. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக 0.51% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது 12,467. மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 7,490. உயர்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்குமே 4,977. 100% தேர்ச்சி பெற்ற மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது 5,171. 95% தேர்ச்சி பெற்ற மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது 8,233 இருக்கிறது. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது 1,931. 95% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை பொறுத்த வரைக்குமே 3,463 இருக்கிறது. அதே போல அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்த வரைக்குமே 91.86% இருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய அந்த தேர்ச்சி விகிதம் பொறுத்த வரைக்குமே 94.34%. தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது அதிகமாக இருக்கிறது, 98.14%. அதே போல இருப்பாளர்கள் பயிலக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இணைப்பில் இருக்க நம்முடைய கல்வியாளர் திரு மாறன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதமானது 0.51% அதிகரித்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள்? வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே ஒவ்வொரு வருடமும் நமது தமிழக மாணவர்கள் இந்திய அளவில் தங்களது படிப்பு திறன்களை மதிப்பெண்கள் மூலமாகவும் மனப்பான்மை மூலமாகவும் வெளிக்காட்டிக் கொண்டு வருகின்றனர். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம இதுல இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரொம்ப அதிகமா ரிசல்ட்ஸ் கொடுக்குன்னு சொல்றாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் எஃபோர்ட் போடுறது ரொம்ப அதிகமா போடுவாங்க. எனக்கு அவங்க ரொம்ப அதிகமா அந்த டீச்சர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆல்சோ ஈக்குவலா பண்றாங்க. பட் இருந்தாலும் அதுல ரிசல்ட் குறையறதுக்கு காரணம் பல காரணிகள் இருக்குது. அது நம்ம ஆசிரியர்களை சொல்ல முடியாது, அதனுடைய கட்டமைப்பை சொல்ல முடியாது, பல காரணிகள் இருக்குது. பெற்றோர்களும் அதுக்கு முக்கியமான காரணம், மாணவர்களும் மிக முக்கியமான காரணம். இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அரசு பள்ளியா இருக்கலாம், தனியார் பள்ளியா இருக்கலாம், இருபாலர் சேர்ந்த பள்ளிகளாக இருக்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிசல்ட் நமக்கு எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா அடுத்த ஒரு 5 years, அடுத்த ஒரு 10 years இவங்க மிகப்பெரிய ஆளுமையாக ஆகுவாங்க, ஒரு விஞ்ஞானியாக ஆவாங்க, அதுக்கு அடுத்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆவாங்க, ஒரு ஜுடிஷியரிஸ் நீங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால இந்த மாணவர்கள் அனைவருமே ஃபர்தரா அவங்க +1 +2 படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் என்ரோல் பண்ணணும், பல தன்மையில பல வகையில அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும். அவர்கள் நல்ல நிலையை அடைந்தால் மட்டுமே நமது தமிழகம் தன்னிகரற்ற தமிழகமாக தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு மாறன், அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளிகளில் இந்த தேர்ச்சி விகிதமானது குறைந்தே காணப்படுகிறது. என்ன பண்ணா தனியார் பள்ளி விட அதிகமாக அரசு பள்ளி தேர்ச்சி விகிதமா அதிகரிக்கலாம்? ஆசிரியர்கள் என்ன வழிமுறையை பின்பற்றலாம் என நீங்க? அதாவது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விட அரசு பள்ளி ஆசிரியர்கள் தரமானவர்கள். அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, தனியார் பள்ளியில கோச்சிங் அதிகமா இருக்கும், அவங்களுடைய கோச்சிங் டைம் அதிகமா இருக்கும், அவங்களுடைய ரிவிஷன் டெஸ்ட் அதிகமா இருக்கும், அவங்கள எவாலுவேஷன் பண்றது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். வேற இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துல டீச்சிங் எஃபெக்டிவா இருக்கும், கோச்சிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் ஸ்டாண்டர்டு அதை மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். அப்ப கோச்சிங் நம்ம அதிகமா கொடுத்து பசங்களை அதிக மாதிரியான டெஸ்ட்டை எழுத வச்சு அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனோம்னா இதுல பல கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஆசிரியர்களுக்கு உண்மையிலேயே தனியார் பள்ளி ஆசிரியர்களுடைய கன்ஸ்ட்ரைன்ஸை விட தற்பொழுது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கன்ஸ்ட்ரைன்ஸ் அதிகமா இருக்குது. ஏன்னா நீங்க நகர்ப்புறமாக இருந்தாலும் சரிதான், கிராமப்புறமாக இருந்தாலும் சரிதான், மலைவாழ் இடமா இருந்தாலும் சரிதான், பல வழியில அந்த மாணவர்களுடைய அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய எஜுகேஷன் சிஸ்டம், இது எல்லாமே பெரிய டிராபேக் இருக்கும். அப்ப எல்லாமே யார் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் எல்லாமே சேர்த்து செய்யறாங்க. வேற இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் 85% எல்லாமே எஜுகேட்டடா இருப்பாங்க, ஹைலி சப்போர்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய வார்டு சக்சஸ் ஆகும் நினைப்பாங்க. ஆகையால இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஈஸியா சக்சஸ் ஆயிடும். ஆகையால இதை அரசு தற்பொழுது தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் இன்னும் அதிகமான முன்னேற்பாடுகளை செய்வார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைய அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. தற்பொழுது இந்த கோச்சிங் பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு கோச்சிங்ஸ் அதிகமாக கொடுத்து, ரிவிஷன் டெஸ்ட் அதிகமாக கொடுத்து, அந்த மாதிரி நீங்க பாலிசியை கொஞ்சம் கொடுத்து கொண்டு வந்தோம்னாக்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய பாஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். அதுக்கு மேல நமக்கு மார்க்ஸ் மட்டும் இன்னைக்கு பெரிய அதிகமா நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய மைண்ட் ஓரியன்டடு, ஸ்கில் ஓரியன்டடு, ஆப்டிடியூட் ஓரியன்டடு, அப்ளிகேஷன் ஓரியன்டடு, அனலைஸ் ஓரியன்டடு, இந்த மாதிரியான டீச்சிங் பெடகாகி நம்ம ஸ்கூலிங்ல கொண்டு வரணும். நம்ம ஹையர் எஜுகேஷன்ல இமிடியேட்டா அதை கொண்டு வரதை விட ஸ்கூலிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம எல்லாமே அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை கொஞ்சம் நம்ம மாத்தணும்னா, இந்த பெடகாகியை நம்ம கொஞ்சம் மாத்தணும்னாக்க கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா இது ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்காங்க, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணாக்க இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு மாறன்.
மாவட்ட வாரியாக தேர்ச்சி சதவீதத்தை திரையில் பார்க்கிறோம். கன்னியாகுமரி 97.30% விழுக்காடானது தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாணவர்கள். நாகப்பட்டினத்தில் 94.36%, நாமக்கல்லில் 96.01%, நீலகிரியில் 96.32%, பெரம்பலூரில் 95.11%, புதுக்கோட்டையில் 97.57% மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரியலூர் 87.55%, செங்கல்பட்டு 92.15%, சென்னை 92.34%, கோயம்புத்தூர் 97.09%, தருமபுரி 93.94% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் 94.31% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக தேர்ச்சி சதவீதத்தையும் திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளானது தமிழகத்தில் வெளியாகி இருக்கிறது. கன்னியாகுமரி 97.30% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கரூர் 92.21%, கிருஷ்ணகிரியில், நாகப்பட்டினத்தில் 94.36%, நாமக்கல்லில் 96.01%, நீலகிரியில் 96.32%, பெரம்பலூர் 95.11%, புதுக்கோட்டை 97.57% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக மாணவர்கள் மாணவிகள் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், மொத்த சதவீதம் என்னவாக இருக்கிறது என்பதை திரையில் பார்க்கிறோம். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மாவட்ட வாரியாக மாணாக்கர்கள் தேர்ச்சி விகிதத்தை பார்த்து வருகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாணாக்கர்கள் எத்தனை சதவீதம் மாநில வாரியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை திரையில் தெளிவாக பார்க்கிறோம். அரியலூரில் 4331 மாணவர்களும் 4360 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக அரியலூர் மாவட்டத்தில் 87.55% தேர்ச்சி விகிதமானது பதிவாகி இருக்கிறது. செங்கல்பட்டில் 13,372 மாணவர்களும் 14,218 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக 92.15% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சென்னையில் 27,894 மாணவர்களும் 30,054 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 92.34% தேர்ச்சி விகிதமானது பதிவாகியிருக்கிறது சென்னையில். கோயம்புத்தூரில் 17,760 மாணவர்களும் 18,982 மாணவிகளும். இதன் மூலமாக கோயம்புத்தூரில் 97.09% தேர்ச்சி விகிதமானது பதிவாகியிருக்கிறது. கடலூரில் 15,865 மாணவர்களும் 14,852 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக 94.22% தேர்ச்சியானது பதிவாகியிருக்கிறது. மாவட்ட வாரியாக மாணாக்கர்கள் தேர்ச்சி விகிதத்தை நாம் பார்த்து வருகிறோம். மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், மாணவிகள் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை திரையில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்மிடையே கல்வி ஆலோசகர் முனைவர் ரவிக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் 0.51 தேர்ச்சி சதவீதமானது அதிகரித்திருக்கிறது. வணக்கம், கேக்குதுங்களா? இணைப்பில் தான் இருக்கீங்க சார், உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 10ஆம் வகுப்பு தேர்வுகளை வெற்றிகரமாக எழுதி தேர்ச்சி அடைந்த மாணவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கல்வி சம்பந்தமான உங்களுக்கு பிடித்தமான துறைகள்ல நீங்க சிறந்த ஆளுமைகளாக இந்த தேசத்துக்கு பெருமை சேர்க்க வேணும் அப்படின்ட்டு உங்க அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. சார், இப்போ 10th ரிசல்ட் வெளியாக இருக்கிறது. உடனே 10th முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எந்த படிப்பை தேர்வு செய்யலாம்?
இமிடியேட்டா 10th முடிச்சவங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா ஐடிஐ டிப்ளமா கோர்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுடைய இமிடியேட்டா தொழில்துறையில வந்து ஆர்வமா இருக்கிற மாணவர்கள் அதுல சேரலாம். உதாரணத்துக்கு ஐடிஐல ஆட்டோமொபைல் இருக்கு, ஃபிட்டர், இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்கு. இது வந்து டெக்னிக்கலான கோர்சஸ் எல்லாமே 2 years கோர்சஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மாதிரி 2 வருஷம் கோர்சஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சீங்கன்னா அது வந்து ஒரு இமீடியட்டா வந்து பசங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே வந்து வேலைக்கு போயிடும். இது வந்து 2 வகையான கோர்சஸ் இருக்கு. என்சிஆர்டி கோர்ஸ் இருக்கு, எஸ்சிஆர்டி கோர்சஸ் இருக்கு. இது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, மாநில அரசாங்கம் கொடுக்குற சர்டிபிகேட்ஸும் இருக்கு. இது வந்து ஒரு விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து இந்த துறைக்கு படிச்சு டெக்னிக்கலா ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் இதை படிக்கலாம். சார், எதன் அடிப்படையில இந்த தேர்வானது நடைபெறுகிறது? மதிப்பெண்கள் அடிப்படையில அவர்கள் தங்களது படிப்பை தேர்வு செய்யலாமா? எதன் அடிப்படையில் அவர்கள் தங்களது படிப்பை? இது வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுடைய மதிப்பெண்கள் 10th மார்க்ஸ் இல்லைங்களா, 10th மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதனால வந்து இந்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து முக்கியமா வந்து இந்த அவங்க 10th எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள், அதிலும் குறிப்பாக அறிவியலும் கணிதமும் எடுக்கிற மதிப்பெண்களை வச்சு அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது வந்து டிப்ளமா, இது வந்து ஐடிஐ லெவலுக்கு. டிப்ளமா லெவல் கோர்சஸும் அவங்க விருப்பப்பட்டா படிக்கலாம். அது 3 ஆண்டு படிப்பது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500 டிப்ளமா கல்லூரிகள், அரசு தனியார் கல்லூரிகள் இருக்கு, பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கு. அதுல மாணவர்கள் வந்து சேர்ந்து படிக்கலாம். அதுல பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாமல் ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவாங்க, பிரிண்டிங், கெமிக்கல், லெதர், இது மாதிரி வந்து ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு. டெக்ஸ்டைல் சம்பந்தமானது, இந்த மாதிரி வந்து பல்வேறு துறையான பாலிடெக்னிக் லெவல் கோர்சஸும் இருக்கு, டிப்ளமா கோர்சஸ் இருக்கு. இது வந்து 3 ஆண்டு கோர்சஸ். இது வந்து சிங்கிள் விண்டர் சிஸ்டம் என்ற அடிப்படையில் செயல்படும். அந்த கல்லூரிக்கு நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பாலிடெக்னிக் கல்லூரியும் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல நீங்க பண்ணலாம். ஃபீஸ் ரொம்ப குறைவு, ஒரு 2300 ரூபாய் இருக்கும். அரசு தான், தனியார் தான் கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் தொழில்நுட்ப கல்வியில ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆனா நிறைய ரொம்ப வசதி இல்லைங்க, எங்களால போய் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சாங்கன்னா டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வேலைக்கு போகலாம். ஜூனியர் இன்ஜினியரா வேலைக்கு போகலாம், இன்ஜினியரிங் துறையில வேலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம அதுல நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் பட்சத்துல டைரக்டா வந்து லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லக்கூடிய 2ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியில போய் படிக்கலாம். அனானிஸ்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல வந்து கலந்துட்டு டைரக்டா செகண்ட் இயர் வந்து பசங்க சேரலாம். ஸோ அது வந்து எல்லா காலேஜ்லயுமே 10% வந்து அதுக்கு லேட்டரல் என்ட்ரிக்கு வந்து சீட் இருக்கு. அதனால மாணவர்கள் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு கூட இன்ஜினியரிங் போற ஆர்வம் இருக்கவங்க மாணவர்கள் போகலாம். ஸோ அதனால வந்து இது ஒரு விதமான உங்களுக்கு வந்து வேலை சார்ந்த படிப்புகள் 2மே. சார், இப்போ 10th முடிச்சுட்டு என்னென்ன படிப்புகளை தேர்வு செய்யலாம்ங்கிற சொன்னீங்க. டிப்ளமோ, ஐடிஐ, ட்ரிபிள் உள்ளிட்ட படிப்புகள், பல்வேறு துறைகளை சொன்னீங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு அவர்களுக்கு என்ன வகையான வேலைகள் கிடைக்கக்கூடும்? அதாவது அவங்களுடைய என்ன இப்போ இந்த இதை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றதுனால அவங்க இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் துறையில படிச்சாங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து ஜூனியர் இன்ஜினியரா வேலைக்கு போகலாம், சரிங்களா, அதில் அசிஸ்டன்ட் போகலாம். இப்போ தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கு. அந்த தனியார் நிறுவனங்கள்ல வந்து இந்த டிப்ளமோ முடிச்சவங்களை வந்து சூப்பர்வைசர்ஸா எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் வந்து டெக்னீஷியனா வேலை செஞ்சுட்டு அப்புறம் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து சூப்பர்வைசர்ஸா போகலாங்க. ஸோ சில பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து உயர்கல்வி படிக்கணும் அப்படி ஆசைப்பட்டா கூட அதை படிக்கலாமா? 2 ஆப்ஷன் இருக்கு அவங்க. அதாவது நீங்க இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க வந்து இமீடியட்டா நீங்க வந்து கம்பெனில போய் வேலைக்கு போகலாம். அதான் உங்களுக்கு அதுல அனுபவம் அதிகரிக்க உங்களுடைய சம்பளமும் அதிகரிக்கும். இது வந்து ஒரு விதம். அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இல்ல பார்ட் டைமா அல்லது லேட்டரல் ஃபுல் டைமா வந்து ஒரு செகண்ட் இயர் போய் சேர்ந்து படிக்கலாம். அனானிஸ்டி மாதிரி இடங்கள்ல வந்து பார்ட் டைமா இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, ஈவினிங்ல படிக்கிற மாதிரி. அதுலயும் பசங்க விருப்பப்பட்டா போய் படிக்கலாம், இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து அவங்க என்ன துறையில படிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன நிறுவனங்கள், ஹுண்டாய் மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நிறுவனங்கள்ல உற்பத்தி நிறுவனங்கள்ல போய் வேலைக்கு போகலாம். ஸோ இது வந்து ஒரு வாய்ப்பு. ஆனா இது வந்து எந்த துறையில அவங்க அவங்க படிக்கிறாங்களோ
ஏறக்குறைய அதே துறைக்கு தான் போய் வேலைக்கு போவாங்க. ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸை பொறுத்தவரையும் நம்ம எதை எடுத்து எலக்ட்ரிக்கல்னா நீங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் வேலை செய்வீங்க. மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சிஎன்சி மிஷின் ஆப்ரேஷன் அந்த மாதிரி இடங்கள்ல போய் வேலை செய்வீங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ப்ரோக்ராமிங்கோ அல்லது வந்து அது ஹார்ட்வேர் சம்பந்தமான இடங்கள்லயோ வேலை செய்வீங்க. இது வந்து உங்களுடைய துறைக்கு ஏற்ற மாதிரி. அதே துறையில நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸும் பண்ண முடியும். இணைப்பில் வந்து உயர்கல்வி நீங்க உங்களுடைய படிக்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு முனைவர் ரவிக்குமார். தொடர்ந்து செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதமும் வெளியாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 0.51% தேர்ச்சி அதிகம் பெற்றிருக்கிறது. விவரம் என்ன? தனலட்சுமி, அதற்கு முன்பாக பாடவாரியான தேர்ச்சி என்பது நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழை பொறுத்த வரைக்குமே 98.43% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்குமே அதிக அளவிலான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 99.44% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கணிதத்தை பொறுத்த வரைக்குமே 97.36% மாணவர்களும், அறிவியலை பொறுத்த வரைக்கும் 98% மாணவர்களும், சமூக அறிவியலை பொறுத்த வரைக்குமே 97.93% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் அந்த மொழி பாடங்களில் எப்பொழுதுமே 100% மதிப்பெண் என்பது பெறுவது மிகவும் கடினமான ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் அதிலும் சாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மொழியை பொறுத்த வரைக்குமே தமிழ் பாடத்தாளில் 34 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் 92 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கணிதத்தை பொறுத்த வரைக்குமே 3194 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதிகப்படியாக அறிவியலில் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் அவர்கள் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதாவது 10,476 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல சமூக அறிவியலில் 3,336 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100% மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 17,132ஆக இருக்கிறது. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100% மதிப்பெண்களை பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,774ஆக அதிகரித்திருக்கிறது. இதுல மிகவும் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று கூறக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது மாவட்டங்கள். அதாவது முதல் 5 இடங்களை பிடித்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே புதுக்கோட்டை மாவட்டம் 97.57%, சிவகங்கை மாவட்டம் 97.54%, தஞ்சாவூர் மாவட்டம் 97.41%, திருச்சி மாவட்டம் 97.31%, கன்னியாகுமரி மாவட்டம் 97.30% பெற்றிருக்கிறார்கள். அதே போல அதிக அளவில் தேர்ச்சி பெற்ற மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதுக்கோட்டையை பின்னுக்கு தள்ளி சிவகங்கை முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதில் அரசு பள்ளிகளை ஒப்பிடும் பொழுது அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அது 97.42%. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 97.09%. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 96.89% அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ராஜேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்முடன் இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகள் குறித்த விவரங்களை, அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு கலைமணி கருணாநிதி அவர்கள் இணைப்பு வந்திருக்காங்க. வணக்கம் திரு கலைமணி கருணாநிதி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகள் வெளியாகியிருக்கு, உங்களுடைய பார்வை? இது கடந்த ஆண்டை போல வந்து ஒரு சிறப்பான ஒரு முடிவு தான் வந்திருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மாணவர்களான மாவட்டமான புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்ட மாணவர்கள் வந்து சிறப்பாக வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி வந்து மாணவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன குரூப் நம்ம எடுக்க போகிறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போயே காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாணவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் அட்மிஷன் போட போயிட்டு இருக்கோம்னு. ஸோ சிறந்த நீங்கள் கல்வி நிலையங்களை நீங்கள் நாடணும், அதை வந்து நீங்கள் வெகு சீக்கிரம் நீங்கள் போய் சேரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் செலெக்ஷன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா. நீங்கள் இந்த குரூப் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுக்கணும். நீங்கள் என்ன ஆக போறீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நீங்கள் குரூப்பை பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கிறத காட்டிலும் நான் ஃபியூச்சரில் என்ன ஆக போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் ஃபுல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரியர் கவுன்சிலரையோ இல்லைன்னா ஒரு பெஸ்ட்டான டீச்சர்ட்டையோ போய் அன்னைக்கு இந்த பர்டிகுலர் படிப்பு படிக்கிறதுக்கு என்ன குரூப் எடுக்கணும், இல்லைன்னா இந்த பர்டிகுலர் ஜாப் இந்த டெசிக்னேஷன்ல போய் நான் பணியில போய் சேரணும்னா அதுக்கு என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப இன்றியமையாததுன்னு நான் சொல்றேன். ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கிற ஒரு குரூப் எடுத்துட்டு வளர்த்து முடிச்சுட்டு நம்ம நினைச்ச படிப்பை படிக்க முடியாது
அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. ஸோ இப்பவே நீங்க அதை செலக்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். திரு கலைமணியில் 11ஆம் வகுப்புல என்னென்ன குரூப்லாம் இருக்குன்னு கொஞ்சம் மாணவர்களுக்கு விளக்கம் கொடுக்க சொல்ல முடியுமா? 11ஆம் வகுப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமேக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இருக்குங்க, அதுக்கப்புறம் பயோசிஎஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் காமர்ஸ் குரூப்பை பொறுத்தவரை உங்களுக்கு காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் அது மாதிரி இருக்கு. சில இதில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வித் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த குடிமையியல் பணி தேர்வு, அதாவது குடிமை பணி தேர்வுக்கு யாரெல்லாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாணவர்களுக்காக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரத்யேகமா ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கிற குரூப் இருக்கு. அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது வந்து நீங்க அரசு வந்து இப்ப நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியதுன்னா, இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கூல்ஸ்ல இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த கோர்சஸை வந்து நம்ம தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இப்ப கடந்த ஆண்டு 56 மாணவர்கள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க நான் முதல்வன்ல. நன்றி திரு கலைமணி கருணாநிதி. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.